துக்குவின் கதை நேரம். ஒரு ஊரில் பிங்கின்னு ஒரு குட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு கடல் ரொம்ப பிடிக்கும். கடற்கரைக்கு போய் அலையோடு விளையாடி மீன்களை பார்த்து குஷிப்பட்டு கற்களை சேகரிப்பதெல்லாம் அவளோட ஹாபி. ஒரு நாள் பிங்கி கடற்கரைக்கு போய் கடல் தண்ணீரை கையில் எடுத்து பார்த்தாள். அதுக்குள் அவள் தோழி குட்டி மாயா வந்தாள். ஏ பிங்கி, அந்த தண்ணீர் குடிக்காத, அது உப்பா இருக்கும். பிங்கி ஆச்சரியமா கேட்டாள். ஐயையோ, கடல் எதுக்கு தான் இவ்ளோ உப்பா இருக்குது? அங்கே ஒரு பெரிய முத்துச்சிப்பி தண்ணீரிலிருந்து தூக்கி எழுந்தது. அதுதான் முத்துசாமி தாத்தா. அவனோ கடலுக்குள்ள வாடும் மாயவானான். அவன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்ல காத்திருந்தான். குழந்தைகளே, நீங்க யாருக்கும் தீங்கு செய்யலையா? சரி, நான் சொல்றேன். கடல் உப்பா இருப்பதுக்கான காரணம் அறிவியலே சொல்லுது. அது என்னன்னு சொல்லவா? பிங்கி கண்ணை பெரியபடியாக்கி கேட்டா முத்துசாமி தாத்தா. கடல் அலைக்குள் கை காட்டி சொன்னா. கடல் தண்ணீர்க்குள் மழையும் நதியும் கொண்டு வந்த தண்ணீரில் நிறைய உப்பு கலந்திருக்கும். அந்த உப்பு சோடியம்னும் குளோரைடுன்னும் இரு முக்கியமான கெமிக்கல்ஸ் கலால உருவாகுது. சின்ன சின்ன கற்கள், மணல், மலைகள்லாம் மழையால கரைந்து நீரில கலந்து கடலுக்கு வருது. அவங்க எல்லாரும் சேர்ந்து கடலுக்குள்ளவே இருந்து விடுறாங்க. அதனால்தான் கடல் தண்ணீர் உப்பா இருக்குது. பிங்கி கேட்டு தலையை ஆட்டினாள். அடடா, நான் நினைத்தது மாதிரி கடல் கோபத்தால இல்ல, அறிவியலால தான் உப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல பிங்கி, கடல்ல இருக்க தண்ணி சூரிய வெளிச்சத்துல திரும்பவும் சூடாகி நீராவியாக மேல போகும். அது பேரு இவாபரேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அந்த நீர் ஆவியெல்லாம் மேகமாக மாறி திரும்பவும் மழையாக கீழே வந்து ஆறு வழியா கடலுக்கே போவிடும். அது அறிவியல் தான். நம் பூமியில் மழையும் நதிகளும் மினரல்ஸாக இருக்கும். அது உப்பு கலந்து இருக்கும் எடுத்துக்கொண்டு கடலுக்கு கொண்டு வந்து சேருது. அதனால கடல் உப்பா மாறுது. அட போச்சே, இனிமேல் யாராவது கேட்டா நானும் சொல்வேன் என்று குட்டி சொன்னான். முத்துசாமி தாத்தா கண்மூடி அமர்ந்தார். கடலல நல்ல சத்தமா ஒலிச்சது. பிங்கி அப்புறம் மீன்களுடன் விளையாடினாள். கடல் தண்ணீரை கையில் எடுத்து பார்த்தாள். ஆனா குடிக்கல. அப்பாடி, நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டேன். கடல் தண்ணீர் உப்பா இருக்குது, ஏன்னா அது அறிவியலின் மாயாஜாலம். அந்த நாள்ல இருந்து பிங்கி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தாள். குழந்தைகளுக்கான அறிவியல் பாடம். கடல் உப்பா இருப்பது ஏன்? நதி, மழை, மலைகள், மணல் எல்லாம் தண்ணீரில் உப்பு கலந்த மணற்களையும் கற்களையும் கரைத்து கடலுக்கு கொண்டு வருகிறது. கடல் தண்ணீர் நீங்க அந்த உப்பை வெளியே அனுப்பாது. அதனால்தான் எப்போதும் உப்பா இருக்குது. நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.